அனைவருக்கும் இனிய வணக்கம். முருகப்பெருமான் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். முருகப்பெருமானுடைய பங்குனி உத்திரம் எப்பொழுது எந்த நாட்களில் வருகிறது, அந்த நாளில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த வருடம் பங்குனி உத்திரம் எப்பொழுது வருகிறது என்றால், பங்குனி உத்திரம் ஏப்ரல் 11ஆம் தேதி வருகிறது. அதாவது வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கிய வழிபாட்டு நாட்களில் ஒன்றாகும் இந்த பங்குனி உத்திரம். இந்த நாள்ல ஏராளமான பக்தர்கள் முருகப்பெருமானுக்காக காவடி சுமந்து பால்குடம் ஏந்தி முருகப்பெருமானை வழிபாடு செய்வது வழக்கம். இந்த நாள்ல முருகப்பெருமானின் அருளை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். பங்குனி உத்திரம் அன்று முருகப்பெருமானை தவிர வேறு எந்த தெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டும், எந்த தெய்வங்களை வழிபாடு செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும், என்ன செய்தால் முருகப்பெருமானின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். பங்குனி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரத நாள் பங்குனி உத்திரம். அதாவது பங்குனி மாசத்துல வரும் பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரம் இணையும் நாள் பங்குனி உத்திரம். பல தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற நாள் இந்த பங்குனி உத்திரத்தில். பங்குனி உத்திரம் கருதப்பட்டாலும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய நாளாக, முக்கிய விரத நாளாக இந்த பங்குனி உத்திரம் இருக்கிறது. இந்த நாள்ல முருகப்பெருமானை நாம் எப்படி விரதம் இருக்க வேண்டும், முருகப்பெருமானை வழிபடுவதால் திருமணம் உள்ளிட்ட மங்கள நிகழ்வுகள் நடைபெறுவதில் இருக்கும் தடைகள் அனைத்து நீங்கும் என்பது ஐதீகம். பங்குனி மாதத்தின் சிறப்புகள் என்ன என்று பார்த்தீங்கன்னா, சிவன், பார்வதி, மீனாட்சி சுந்தரேஸ்வரர், ஸ்ரீராமர், சீதா, முருகன், தெய்வானை ஆகியோரின் திருமணமும் இந்த பங்குனி உத்திர நாளில்தான் நடைபெற்றதாக புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல்தான் ஆண்டாள் ரங்கநாதருடன் ஐக்கியமான தினமும் இந்த பங்குனி உத்திர நாள். அதனால் இந்த நாளில் எந்த தெய்வத்தை நாம் வழிபட்டாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும். திருமணம் ஆனவர்களும் இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். திருமணம் ஆக வேண்டும் என்று நினைப்பவரும் இந்த மாதத்துல வழிபாடு செய்யலாம். 2025ஆம் ஆண்டு பங்குனி உத்திர திருநாள் ஏப்ரல் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது. இந்த பங்குனி உத்திர நாளில் முக்கியமாக 6 விஷயங்களை செய்தால் முருகப்பெருமானின் அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். முதலாவது, ஆலய தரிசனம். பங்குனி உத்திரம் அன்று கோவிலுக்கு சென்று சிவன், பார்வதி அல்லது முருகன் தெய்வானையை வழிபாடு செய்ய வேண்டும். அங்கு நடக்கும் திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொள்வதால் செல்வ வளம், திருமண வாழ்க்கை, தெய்வீக அருள் ஆகியவை கிடைக்கும். கோவிலில் சென்று இறைவன் நாமங்களை ஜெபிப்பது மிகவும் நல்லது. இரண்டாவது, அபிஷேகம். பங்குனி உத்திரம் அன்று கோவில்களில் நடக்கும் அபிஷேகத்திற்கு வேண்டிய பால், தேன், தயிர், பூக்கள் போன்றவற்றை வாங்கி கொடுக்கலாம். இதனால் தெய்வங்களின் மனம் குளிர்ந்து நாம் வேண்டும் வரங்களை அளிப்பார்கள் என்பது நம்பிக்கை. தெய்வ அபிஷேகங்கள் செய்வதால் கர்மாக்கள், பாவங்களில் இருந்து விடுபட்டு மறுபிறவி இல்லாத நிலை ஏற்படும். மூன்றாவது, காவடி சுமத்தல். பங்குனி உத்திரம் அன்று காவடி எடுப்பது மிகவும் விசேஷமானது. முருகப்பெருமானுக்கு காவடி எடுப்பதால் முருகப்பெருமானின் பரிபூர்ண அருள் நம்மால் பெற முடியும். தெய்வ சிந்தனையுடன் பக்தி பாடல்களை பாடிக்கொண்டு தோளில் காவடி எடுத்து வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் மனச்சுமைகள் அனைத்தும் முருகப்பெருமான் போக்கி விடுவார் என்பது நம்பிக்கை. நான்காவது, விரதம் கடைபிடித்தல். பங்குனி உத்திரம் அன்று உணவை தவிர்த்து விரதம் இருந்து முருகனை நோக்கி மந்திர ஜபம் செய்வது, தியானம் செய்வது ஆகியவற்றை செய்வது சிறப்பு. இதனால் நம்முடைய உடலும் மனமும் தூய்மையாகி நம்மால் தெய்வத்துடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும். தெய்வீக அருளால் கடந்த காலங்களில் செய்த தவறுகள் மன்னிக்கப்படும். ஐந்தாவது, தானம் செய்தல். பங்குனி உத்திரம் அன்று கோவில்களில் நடக்கும் பூஜைகளுக்கு பூ, பழம், தேங்காய், விளக்கு ஆகியவற்றை வாங்கி கொடுக்கலாம். இது இறைவனை சரணடைவதை குறிப்பதாகும். அதேபோல் ஏழைகளுக்கு உணவு, உடை, தேவையான பண உதவி ஆகியவற்றை செய்யலாம். இதனால் நம்முடைய கெட்ட கர்மாக்கள் குறையும். ஆறாவது, மந்திர ஜபம். இந்த நாள்ல மந்திர ஜபங்கள் செய்வது, புனித நூல்களை வாசிப்பது, தெய்வீக கதைகளை கேட்பது புண்ணியமான பலன்களை தரும். குறிப்பாக திருப்பாவை, திருவெம்பாவை, கந்த புராணம் உள்ளிட்ட தெய்வீக நூல்களை படிக்கலாம். குறிப்பிட்ட எண்ணிக்கையில் குறிப்பிட்ட தெய்வத்திற்குரிய மந்திரங்களை ஜெபிப்பது நல்லது. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோல சொன்னது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். முருகப்பெருமானுடைய பங்குனி உத்திர நாளன்று நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் நமக்கு முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும், இதெல்லாம் இந்த வீடியோல பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.